தொட்டில இருந்த மணியில காணல. நீங்க நல்லா இருக்கீங்களா? கடவுளே, நான் யாருக்கும் எந்த தீங்கும் மனசாலும் நினைக்காத விடாச்சேன். அவங்க கையில பாம்பு கடிக்க சுத்து வைக்க. அம்மா கிட்டாத ஏண்டா? அப்பா கையில பாம்பு கடிச்சா உனக்கு எனக்கு யார் சோறு போடுவா? அப்ப என் மகிழ அப்பா கடிச்சாரு. ஆமாமா, நான் கண்ணால பார்த்தேன். ஆனா உன் தலையில இடியில அப்பா வந்து சொல்றதுக்கு என்னடா? அப்பா தானே இருக்கிறாரு அப்படின்னு சும்மா இருக்க வந்து பிறந்தீங்க. அதுக்குதாம்மா நானும் வரப்படுறேன். உனக்கு நல்லா வேணும். லட்சுமி வா, லட்சுமி வா. அம்மா அம்மா, லட்சுமி வந்திருக்காமா? அம்மா சுத்தமா இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க கையால பயிரிட்டது. லட்சுமி, பாபு, சித்தி, சித்தப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? அம்மா தயவான எல்லாரும் சௌக்கியமா எங்கதான் இருக்குடி. இப்ப அவங்களுக்கு யாரு வேணும் தேவையில்லை. அவங்க தான் பெரிய லட்சம் ஆயிட்டாங்களே. அது என்னம்மா அப்படி சொல்றீங்க? உங்களை நினைக்காத நாளே கிடையாது. ஒரு வாய் சாப்பாடு கிடைக்கிறதே உங்க பேசுறதான்னு சொல்லுவாங்க. அதுலயும் சுசிலாமா இருக்காங்களே. நீங்க மருந்து சாப்பிட்டீங்களோ இல்லையோ, பாலை குடிக்கலையோ உங்க உடம்பு எப்படி இருக்குதோன்னு தினமும் 100 தடவை சொல்லி வருத்தப்படுவாங்கம்மா. ஏண்டி இப்பதான் சொல்றதுனால என் வேதனை குறைஞ்சிடும்னு நினைக்கிறியா? வருத்தப்படுறாளாம் வருத்தம். அவ்வளவு ஆசை அபிமானம் உள்ளவளா இருந்தா குழந்தைக்கு நான் எவ்வளவோ பிரியமா செஞ்சிருப்பேன். என்னுடைய என் முகத்துல அடிச்ச மாதிரி திருப்பி அனுப்புவாடா? என்ன விட்டுயா நீங்க அனுப்பிச்சியா? அது எப்போமா? ஆமா லட்சுமி, பண்டிகை அன்னைக்கு பாபுக்காக அம்மாவை செய்து முத்துக்கிட்டு கொடுத்து அனுப்புனாங்க. என்னம்மா இது? நான் அங்கத்தானே இருந்தேன். யாரும் எதுவும் கொண்டுகிட்டு வரல, திருப்பியும் அனுப்பல. முத்து அங்க வரவே இல்லையா? சத்தியமா வரலம்மா. முத்து சொல்லு, நிஜத்தை சொல்லு, எதையும் மறைக்காம சொல்லு. நான் கொடுத்த எழுந்து அவங்களை கொண்டு போய் கொடுத்தியா இல்லையா? ஏன் ஒழிக்கிற? என் முகத்தை பார்த்து சொல்லு. அந்த வீட்டு பக்கமாக நீ போறியா? மரியா அனுசூயாமாதான் 10 ரூபா கொடுத்து இப்படியெல்லாம் சொன்னாங்கம்மா. புத்தி வெட்ட கனமா நானும் நடந்துட்டேன். இனிமே இந்த மாதிரி ஈரத்தொழிலை செய்யவே மாட்டேன். கேவலம் 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி மோசம் செய்துட்டேன். இப்பவே போயிடு, மரியாதையா வெளியே போயிடு. பச்சை பிள்ளைக்கு எழும்பா இருப்பது கூட உனக்கு பொறுக்கலையா? நீயும் பிள்ளைகளை பெற்றவதானேடி? ஆசை பாசம் எதுவுமே இல்லாத அறக்கட்டையானு ஒரு அமைக்காரு. இப்படி எல்லாம் செய்து உன் தலையில என்னத்தை கட்டிக்கிட்டு போறேன்? என்னை இப்படி சித்தோட செய்து துடிக்க வைத்து நீ என்ன வாங்கி வாழ போறேன்? நம்பி மரம் இருக்கு, கண்ணே கஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கு. ரோட்டா குஞ்சலா உலகை இந்த வெள்ளத்திலே ஒன்னா நீங்கலாம். இந்த உலகை இந்த வெள்ளத்திலே ஒன்னா நீங்கலாம். மாமா உன் நந்தை நம்பி நான் இருக்கேன். சிங்கார மாமா உன் எண்ணம் போல நடந்துடுவேன். பையார மாமா கொஞ்ச நஞ்சாசையிலே இந்த மேலே கோயில் கட்டி கும்பிடுவேன் ஆசையாவே. 5 காணி நிலம் இருக்கு சொந்த ஊரிலே, அஞ்சாமே எழுதி வைப்பேன் இந்த பேரிலே. மண்ண நம்பி மரம் இருக்கு, கண்ணே கஞ்சலா உன்ன நம்பி நான் இருக்கேன். ரோட்டா குஞ்சலா ஆஹோ 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 ஆஹோ
கொடுத்ததாக சொல்ல முடியுமா? என்னை நம்பி இருக்கேன் சுந்தர மாமா, உன் நந்தை நம்பி நான் இருக்கேன் சுந்தர மாமா. ஆஹோ 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 அந்த வேலையானவுடன் அழகுமானே கும்பகோணம் புறப்படுவேன் புள்ளிமானே அந்தி வேலை திரும்பிடுவேன் கொம்பு தேனே வந்தவுடன் எங்கள் குணம் தெரியுதானே மண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உன்னை நம்பி நான் இருக்கேன் ஓகா குஞ்சலா. ஆஹோ 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 வரந்து சம்பா அரிசி கொண்டு வரணும் ரொம்ப நேரம் அந்த கண்டு விட்டாலே நம்பி வாகம் எந்தலாது போகும் கண்ணாலே என்னை நம்பி நீ இருக்கேன் சுந்தர மாமா, உன் நந்தை நம்பி நான் இருக்கேன் சுந்தர மாமா, உன் எண்ணம் போல நடந்திடுவேன் தயார மாமா. ஆஹோ 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 ஐயோ அத்தா நகையில வித்துட்டு வந்துட்டியா? வித்தாச்சு வித்தாச்சு. சரி வா, அந்த திருப்பி மூஞ்சி விசி அடிச்சுட்டு நம்ம நல்ல பிள்ளை எடுத்துக்கோங்க. வாங்கினா யானை வேலை வித்தா பூனை வேலைங்கிற கதையாது. 1000 ரூபாய்க்கு அவங்ககிட்ட தள்ளி விடுறதுக்குள்ளார என் நெஞ்சு தண்ணி வறண்டு போச்சு. அரை உடம்புக்கு வெளியில போட 1000 இல்லை 1000 எல்லாம் மட்டத்தாங்க போல் இருக்கு. எவ்வளவு சொன்னாங்க மட்டத்தாங்க? எல்லாம் சவர்த்தாங்க. எல்லாம் நானே போய் வாங்கிட்டு இருக்கேன். நீ தானே வாங்கின, வேற எப்படி இருக்கும்? என்னங்க நகை செஞ்சவன் எவ்வளவு கொண்டு கலந்தானோ யாருக்குண்டா? அட ஆண்டவன், ஏன் எங்க பார்த்தாலும் தகுதி கட்டமா இருக்குது. ஏன்னா நம்பல கேட்டா நீ கிராமத்துல புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறியா? தெரியுமா? அப்படியா? நீ நம்ம நாடு எடுத்துட்டு போய் நல்ல வாட்டத்தை பத்து ஏதோ நினைச்சுக்கிட்டு தான் போற வந்தேன். நம்ம வழக்கமே அப்படித்தானே, உங்ககிட்ட தான் வந்தேன். விக்கிட்டு ஆமா எல்லாம் அள்ளிட்டு வர சொல்லி அண்ணன் சொல்லி அனுப்பினாரு. ஆமா ஆமா பெரிய அண்ணாவா? எதுக்கு? எதுக்கா? வயல்ல அவருக்கு தானே சொந்தம். இல்ல இல்ல, பாடுபடுறவனுக்கு தான் சொந்தம். அந்த அளவுக்கு இன்னும் அமலுக்கு வரல கோபு. ஏதோ மேடையில பேசுறாங்க ஒழிய கலப்பையை பிடிச்சி எவன் உயரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க கஷ்டப்பட்டு சாகுபடி செஞ்சிருக்கோம். சாகுபடி செஞ்சாக்கா எல்லாம் அவன் சொந்தம் ஆயிடுமா? ஏன் ஆகாது? வேர்வை செஞ்சு பாடுபடுறவனுக்கு ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து சாப்பிடுறவனுக்கா சொந்தம்? பாடுபட்டதுக்கு நீ கூலிய வாங்கிட்டு போ. மீதியை நாங்க எடுத்துக்கிறோம். மீதியா? நீங்க ஒரு மனிதன் கூட தொட முடியாது. போயில்ல கோபு. ஆனா பெரியவர் கோபத்துக்கு ஆளாகாது. மரியாதையா நல்ல கொடுத்துரு. நானும் மரியாதையா தான் சொல்றேன். இருக்கிற கௌரவத்தைப்படியா காப்பாத்திக்கிட்டு போயிடுங்க. கோபு, வீணாய ஆத்திரத்தை கிளப்பாத. வைகுண்டம், உன் ஆத்திரத்தினால இங்க ஒரு துரும்பு கூட செய்யாது. உன்னோட கை கலக்க நான் தயாரா இல்லை. நான் தயாரா இருக்கேன். வைகுண்டம் சரி.
ஆண் பிள்ளையா இருந்தா சுடு பார்க்கலாம் பார்க்காத சுடு பார்க்கலாம். மத்தவங்க உள்ள அவ்வளவு சாதாரணமா சுடு. இப்போ உன்னை சாகரிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நீ ஒரு பைந்தாங்குடி. உன்னை கொடுத்தனால எனக்கு என்ன லாபம்? உயிரோட ஓடிப்போ. ஈர உன்னை பார்த்துக்கிறேன். அதான் மத்திய என் தம்பி என்ன ரெஸ்பெக்டா நடந்துருக்கான். இந்த நெல் அவன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாம பண்ணலன்னா என் பேரு வைகுண்டம் இல்லை. துப்பாக்கி துப்பாக்கி இங்கே கருமண்டா. புருஷம் கொண்டாச்சு புள்ள குட்டிங்க உருப்படி கடனையும் போட்டுக்கணும். சரிசமமாக விகிதாச்சாரப்படி சாப்பாட்டு செலவுக்கு வாங்கிக்கணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும். பதுதொகையான செலவும் செய்யணும். வரும்படி தன்னை அதிகமாக்கணும். பதுதொகையான செலவும் செய்யணும். உலகம் நம்மை கண்டு நடக்கவே உண்மையோடு நாம் உழைக்கணும். உயிர் பிடிக்கணும். நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும். நாமே நடக்கணும். காயம் பல பாட்டுக்கு தகுந்த ஆதாயம். நாட்டுக்கு கொடுக்கணும். நாமே நடக்கணும். நில்லுங்க. இங்க இருந்து வைக்கோல் எதையும் கொண்டு போக கூடாது. கோபுங்கிறது நீங்க தானா? ஆமாங்க. ஆஹா, இந்தாங்க நோட்டீஸ். இந்த நிலம் பலாத்காரமா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு பிராடு கொடுத்திருக்காங்க. இது யாருக்கு சொந்தன்னு கோர்ட்ல தீர்ப்பு கிடைக்கிற வரையிலும் ஜில்லா மேஜிஸ்ட்ரேட் உத்தரவின் பிரகாரம் கிரிமினல் ப்ரொசீஜர் 145 செக்ஷன் படி இந்த தானியங்களை கோர்ட்டார் சுவாதீனப்படுத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. சரி, பரவாயில்லை. நம்ம கஷ்டம் வீணாகாது. நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. அவசியம் இருந்தா ஹைகோர்ட் வரைக்கும் போவோம். வாங்க. உள்ளே போகலாம். ஹைகோர்ட் வரைக்கும் போறாங்களா? என்னங்க எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன இது? கோர்ட் நோட்டீஸ். பெரியண்ணா என் மேல கேஸ் போட்டிருக்காரு. பெரியவரா? உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு? என்னங்க நீங்க சொல்றது? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இதோ நோட்டீஸ். நிலமெல்லாம் அவருடைய தான். சாகுபடி செஞ்சதுக்கு கூலியா கொஞ்சம் நெல் எடுத்துக்கிட்டு மீதி அவர்கிட்ட ஒப்படைக்கணுமா? இதுதான் கேஸ். என்ன பெரியவர் இப்படி செய்வார்னு என்னால நம்பவே முடியல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. யாரும் செய்த சதி இது. நீங்க ஒரு தரம் போய் பெரியவரை பார்த்துட்டு வாங்களே. அவசியம் இல்லை. நான் எதுக்காக போகணும்? அக்கிரமத்துக்கு அடிபணிச்சு போக என்னால முடியாது. அப்படின்னா அண்ணாவோட வழக்காட போறீங்களா? ஆமாம். அநியாயத்தையும் அதர்மத்தையும் ஒழித்து கட்ட வேண்டிய இடத்துல அன்புக்கும் அபிமானத்துக்கும் இடமில்லை. இது நம்ம வீட்டு விஷயம் இல்லை சுசி. பல பேருடைய வாழ்வு பிரச்சனை. காடு வச்சு நிலம் பிரித்து பாடுபட்டு வளமாக்கிறாங்க. அந்த பூமியை வட்டார உணவு களஞ்சியமா மாற்றி அமைச்சாங்க. ஏன் தெரியுமா? நிலம் செழிச்சா தங்க நெஞ்சில் செழிக்குன்ற நீங்காத ஆசை அவங்களுக்கு. பாடுபட்டா பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. அந்த ஆசையை நாமே நாசமாக்கலாமா? முடியாது சுசி, முடியாது. ஏழக்கூடியானவங்களை ஏமாற்ற என்னால முடியாது. அவங்களுக்காக எதுவானாலும் செய்ய தயாரா இருக்க. காலை வெட்டி போடுவானாமே. ஏண்டா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க? ஏன்கிட்ட என்ன வைகுண்டத்துக்கிட்டே சொல்லிவிட்டான். ஆமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இழுத்து பிள்ளையாட சும்மா வரணுங்க. ஆமா ஆமா இடம் உண்டோ அங்கிருந்து அடிச்சு தொட்டாமா? ஆமாவா? எப்படிங்க துரத்துறது? நீங்க ஏதாவது நெசை விடுங்களோன்னு சந்தேகப்பட்டோம். அதோட நீங்க வேற ஊர்ல இல்ல. அதனால்தான் வேற வழி இல்லாம கேஸ் போட்டோம். கொசுக்குள்ள துப்பாக்கி இருக்கு. அவன் மேல கேட்டு இருக்க தந்தோம். வைகுண்டம், நீ உடனே போ. முண்டா கேட்டுட்டு போட. நீ உடனே போய் அவன் அந்த வீட்டுல இருந்து துரத்து. இல்ல இல்ல, அந்த கிராமத்துல இருந்தே துரத்து விடு. தேவையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போ. சரி, காமா. முடியாது. அப்ப எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். ஏன்? எதுக்காக? இதெல்லாம் நிஜமில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கு. என் பேச்ச கேளு. நீங்களே நேர்ல போய் நடந்து என்ன தீர விசாரிங்க. பிறகு அவனை என்ன வேணும்னாலும் செய்யுங்க. நானா? நான் போன இப்படி என்ன பார்த்த உடனே அந்த கையில என் கால கையில விழுவான். என் மனசு எழுத போவா, அவன் தப்பிச்சுவான். அது நடக்காது. இந்த பாரு, தப்பு செய்யறவங்கள தண்டிக்காம விடக்கூடாது. டேய் கோபு, அப்படி நினைக்காதீங்க. அவனை நம்ம தானே வளர்த்தோம். அவன் குணம் உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை தெரியாதமா ஏதாவது செஞ்சான் அவன் யாரு? நம்ம பிள்ளைதானே. நம்ம கண்ண நாமே குத்திக்கலாமா? என் பேச்ச கேளுங்க.
நீங்களே நேர்ல போங்க. உங்க காலை வந்து கேட்டுக்கிறேன். ஓஹோ, இது என்ன புது சங்கடா? ஏந்து ஏந்து. இப்ப என்னங்கிற? நானே போனேன் அவ்வளவுதானே? சரி நானே போறேன், நீ சும்மா இரு. நீங்க போக வேண்டாம், நானே போறேன். கார் ரெடியா இருக்கா? அது இருக்கும். நான் வரட்டுமா? அப்பா வீட விட்டுது போ. வீட விடலத்தான் குடி கட்டது. அது என்ன வைகுண்டா, நம்ம குடியே கட்டுக்கிட்டு இருக்குது. கிடாம வேற என்ன செய்யும்? இவர் அங்க போன உடனே கோபு அந்த திருட்டு புரோனோட் எடுத்து காட்ட போறான். பிறகு நாம 2 பேரும் ஏதாவது போறோம் கூட்ட தேட வேண்டியதான். அட ஒன்ன தூக்கி வெயில்ல போட. ஐயோ என்ன கொண்டுட்டியடா வைகுண்டோ, உயிரோட வச்சு கொண்டு விட்டியடா. இந்த மாதிரி சமயத்துல இடிஞ்சு போயிடக்கூடாதான். இவர் அங்க போறதுக்கு முன்னே நாம 2 பேரும் போய் அந்த திருட்டு புரோனோட்டை கைவசப்படுத்திக்கலாம். நோக்கியே தம்பி கோபு வீட்டுல இருக்கிறானா? அம்மாவும் ஐயாவும் வயலுக்கு போயிருக்காங்க. சரி, அவங்க அண்ணா வந்திருக்காருன்னு சீக்கிரம் ஓடி கூட்டிட்டு சீக்கிரமா வர வேண்டாம். உங்க மாமன் நிறைய புள்ளி அப்படி வந்தா போதும். மூஞ்சி மோரையும் பாரு, சீக்கிரமா வரணும். அம்மாச்சி நான் ஒண்ணு ஓட கிடையாது. என்னது பொட்டியெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அதுல இருந்த காகிதத்தை காணும். எங்க எங்க அந்த காகிதம்? எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது சொல்லியா இல்லையா? மேல கையை வச்சு அந்த கையை உடைச்சு சின்னவங்க மரியாதை இல்லாம அண்ணனை போட்டு அடிக்கிறியா? இந்த ஆஸ்தி பாசல உருதா உருடா சொல்றா. கிராமத்துல அடிட்டு வச்சா கால வரைக்கும் எங்க ஒடி ஒடி பார்க்கலாம். இடியட், உன்னை வளர்த்தி படிக்க வச்சு பெரியவராகிறதுக்கு இதுவா நீ காட்ட மரியாதை? எம்எல்ஏ கேஸ் போடுறியா? அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நம்ம கேட்கறது ஒண்ணும் இல்ல. நீ நட வெளியே சாமான் தூக்கி வெளியேறி போடா.
இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். என் வீட்டு மகாலட்சுமி குப்பம் மேட்டி எரிஞ்சிட்டானு. எவ்வளவு மாறி போயிட்டு தாயே. ஆமா நீ போட்டு இந்த நகையெல்லாம் என்னமாச்சு? கடைசியில் இந்த கருப்பு மணிதானா உன் கழுத்துக்கு நகையாச்சு. இந்த தரிதரம் பிடிச்சவன் எல்லாத்தையும் வச்சுட்டானா? ஏம்மா சொல்லு. ஏண்டா அறிவு கேட்டவன அந்த கிரகலட்சுமி இங்க கூட்டு வந்து இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய வெக்கமா இல்ல? அந்த நகையெல்லாம் இங்க வித்துட்டியா? அண்ணா அதை விற்கவும் இல்லை வீணாக்கவும் இல்லை. உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் கொடுத்தோம். என்ன? ஆமா, திருப்பதிக்கு எழுதி தந்த போனோட்டு பாக்கிய தீர்த்தோம். ஏண்டா உனக்கு ஏதாவது புத்தி கெட்டு போச்சு என்ன? திருப்பதிக்கு நான் நோட்டு எடுத்து கொடுத்தேன். எவன்டா நான் சொன்னேன்? அதோ திருப்பதியை கேளுங்க. ஆமாங்க, எனக்கு சேர வேண்டிய நெல்லு பணம் 5000 ரூபாயை உங்க அவசரத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டு என் பேருக்கு நீங்க புறவ நோட்டு எழுதி கொடுத்ததாக சொல்லி இந்த சுப்புதாங்க என்கிட்ட கொடுத்தாரு. ஐயோ, இது அநியாயம், அக்கிரமா, அநீதி, ஒரு பித்தலாட்டம். ஆரியா பித்தலாட்டம் பண்றது? இந்த புறவ நோட்டு கையால என்கிட்ட கொடுக்கறேன்னு சொல்லி உன் பிள்ளை மேல ஆரியா சொல்லியா? சொல்லியா? இதுக்கெல்லாம் ஏன் அப்படி நான் எழுதி கொடுத்திருந்தா கடமை தந்த பெரிய மனுஷன் கொண்டாந்து காட்ட சொல்லியா? பாப்போம். கொண்டு வந்து காட்டுங்க. அப்படி காட்டுங்க. அம்பலமாகி போச்சு. புறவலாட்டை கொண்டுட்டு வரானாம்ல, அங்க இருந்தாதான கொண்டுட்டு வர்றதுக்கு. ஆமா, எப்படி இருக்கும்? யாரும் இல்லாத அப்படி வா தம்பி, என்ன மேல ஏறி அந்த பல்ட்டி அடிக்கிற? இதுவரையில இருக்குதுன்னா இப்ப யாரும் திருடிட்டு போயிட்டாங்கிறான். ஏண்டா நிமிஷத்து ஒரு பேச்சு பேசுறிய? வெக்கமா இல்ல? எங்கடா புறவலாட்டு? அண்ணா, இதெல்லாம் நம்ப வேண்டாம். என்னமோ துரோகம் நடந்திருக்குது. யாரா துரோகி? நீயா அவனா? என் கையெழுத்து போட்டு திருட்டு நோட்டு எடுக்க முடியா? ஏண்டா பேசாம? இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் அந்த வைகுண்டம் செய்த வேலை. வைகுண்டமா? எங்கடா? வைகுண்டம் இனிமே இந்த மழைதான் செய்ய மாட்டேன். எனக்கு புத்தி வந்தது. மன்னிச்சு. சரி சரி, போப்போ போய் இந்த காட்சி கவனிச்சுக்க. ஆமா, ஏண்டா இவனுங்க இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கானுங்க, எனக்கு ஒரு கருதாச்சு கூட இல்லையே. இவங்க செஞ்ச அக்கிரமம் 1-2 பேரா? சின்னையாவோட சேர்ந்து தற்காக்கிரம நிலைமையெல்லாம் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சோம். 6 சமயத்துல இவங்க வந்து நெல்லெல்லாம் எங்கதான் சொல்லி கேஸ் போட்டாங்க. எல்லாத்தையும் மாறி கொடுத்துட்டு இன்னைக்கு பட்னியா கிடக்க எதுமானு. இவ்வளவு நடந்தது எனக்கு ஒண்ணும் தெரியாம போச்சு. சரி, நடந்து நினைச்சு இனிமே சாஸ்வதமா நீங்களே பயிரிட்டு பலன் அனுபவிங்க. இங்க நல்லா இருக்கணும். ஆமா சுசி, தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிட்டேன். அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்க மறந்தா கூட நான் எப்படி மறக்க முடியும்? உங்களுக்கு நடந்த துரோகத்திற்கு எப்படி பரிகாரம் காண முடியும்? அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து தீரணும். செய்ய அது வரையும் எனக்கு நிம்மதி கிடையாது. பெரியவங்க எல்லாம் எவ்வளவோ மான மரியாதையோட வாழ்ந்தாங்க. எங்க இருந்து வந்து சேர்ந்தா புரியுது? என்னங்க அது? யாரும் சொல்றீங்க? அவன் தான் அந்த கோபு. அது இல்லாம எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டான். சீதாக்கா குடி அது இது சேர்த்துட்ட ஒரு கெட்ட போயிடுமா? டேய், உன் முகத்தை பார்த்தாலே பாவனா. போ. இத பாரு, நீ சொன்னதான் நிஜமாச்சு. கோபு ரொம்ப நல்லவன். சுசி அவரோட பிடிக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுத்து என் கௌரவத்தை காப்பாத்துவாங்களா? இல்ல காப்பாத்துவாங்களான்ற? நீ என்ன ஒண்ணான்னு சொல்லு, என் கூட பிறகாட்டாலும் கோபுதான் எனக்கு. இந்த பாடா போன சாரி கொட்டு அப்பப்பா
இதனால எவ்வளவு சண்டை சச்சரவு உயிரே போயிடுச்சு. இனிமே இங்கே இருக்கட்டும். அப்பாடி பாதி சொல்லு குறைஞ்சது. இனிமே இந்த தொல்லை எல்லாம் எனக்கு வேண்டாண்டியம்மா, வேண்டவே வேண்டாம். நான் குழந்தைகளோட நிம்மதியா விட அடிக்கிட்டு இருப்பேன். யாரா கண்ணு காத்தாடி காத்தாடி காத்தாடி